குட் மார்னிங். வேதாகமத்தில் ஆகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். குடும்ப சூழ்நிலையின் நிமித்தமாக அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி மாத்திரம் எடுத்துக்கிட்டு அவங்க வனாந்தரத்தின் வழியாக போனாங்க. போகிற பொழுது வனாந்தரத்தில் அந்த தண்ணியும் காலியாகிடுச்சு. பிள்ளை அழுது தண்ணிக்காக. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியலை. உடனே ஐயோ தன் பிள்ளை இந்த வனாந்தரத்தில் செத்து போக போதே தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போயிட்டு உட்காந்து சத்தமிட்டு அழுகுறாங்க. அப்போது ஆண்டவர் ரத்தூதன் மூலமாக அங்கே ஆகாரே அப்படின்னு கூப்பிட்டு, உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத என்று சொல்லி அங்கே ஆகார ஆண்டவர் அங்கே தேற்றுகிறார். தேய்ச்சிட்டு சொல்கிறாரு, நீ உன்னுடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு, நீ அழாத, உன் பிள்ளையை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படி என்று சொல்லி அந்த வனாந்தரத்தில் அந்த ஆகாருடைய ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டது. அங்கே ஒரு துறவில் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை அந்த பிள்ளைக்கு கொடுத்து அவங்க அந்த இடத்த விட்டு கடந்து போனாங்க. ஆண்டவர் சொன்னபடியாகவே அந்த பிள்ளையை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினார். வேதாகமத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று. இன்றைக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில், துரத்தப்பட்ட சூழ்நிலையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நான் திக்கற்று இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், உனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்குறவர், நீ பயப்படாதே என்று சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். உங்களுடைய அழுகுரல், உங்களுடைய காரியங்கள் ஒருவேளை யாரும் கேட்காம இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சத்தத்தை எல்லாம் கேட்கிறவராக இருக்கிறார். கேட்டுட்டு அப்படியே விட்டு போகிறவர் அல்ல, உங்களுக்கான தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உங்களை அப்படியாகவே அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால நீங்கள் எந்த துன்பத்தில், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. Jesus loves you.